ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? திண்டுக்கல் அருகே சிறுமலை வனப்பகுதி உள்ளது. இங்குள்ள 17வது கொண்டை ஊசி வளைவில் உள்ள வனத்துறை கண்காணிப்பு கோபுரம் அருகே 2 நாட்களாக துர்நாற்றம் வீசியுள்ளது. தகவல் அடிப்படையில் போலீசார் மற்றும் வனத்துறையினர் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். வாட்ச் டவரை ஒட்டியுள்ள பட்டா நிலத்தில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் இறந்து கிடந்தார். சடலம் அழுகிய நிலையில் இருந்தது. சடலத்தின் அருகே ஒயர் இணைப்புடன் பேட்டரி இருந்தது. போலீசார் அதை அகற்ற முயன்ற போது திடீரென வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இதில் போலீஸ் ஏட்டுகள் கார்த்தி, மணி ஆகியோருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. வனக்காவலர் ஆரோக்கியராஜுக்கு நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டது. போலீசாருடன் வெடிகுண்டு நிபுணர்கள், கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். இறந்து கிடந்தவர் வெடிகுண்டு தயாரிக்கும் போது வெடி விபத்து ஏற்பட்டு 3 நாட்களுக்கு முன் இறந்திருக்கலாம் என போலீசார் கூறினர். அவர் தயாரித்த வெடிகுண்டு ஒன்று வெடிக்காத நிலையில் இருந்துள்ளது. போலீசார் சடலத்தை அகற்ற முயன்ற போது அந்த குண்டுதான் வெடித்திருக்கிறது. சடலம் கிடந்த இடத்திலிருந்து வெடி மருந்துகள், வயர், பேட்டரி, செல்போன், சார்ஜர் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இறந்தவர் யார் என்ற அடையாளம் தெரியவில்லை. அவர் இங்கு வந்தது ஏன், எதற்காக வெடிகுண்டு தயாரித்தார், விபத்து எப்படி நடந்தது என பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.